எல்லாருக்கும் வணக்கங்க. மழைனா யாருக்கு தான் பிடிக்காது? மழையை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கும் உள்ளே வா அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கேட்கல. நான் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு தான் வந்தேன். சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி மழையில் நிறைய டைம் நினச்சிட்டு அம்மாக்கிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு மழையில் நினச்சி திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரித்தனும் தூங்கி எந்திரிச்சு அவனும் மழையை பார்த்து அவங்க மாமா கூட விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அக்கா கடையில் தான் இருந்தோம். மழை வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு ஃபோர்ஸாக. மழை பேஞ்சிட்டு இருந்தாலே நமக்கு வந்துட்டு சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும். அதே மாதிரி நாங்கள் சுட வந்துட்டு டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வடைலாம் சாப்பிட்டுட்டு மழையை வந்துட்டு நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபோர்ஸாக நல்லா மழை பேஞ்சிட்டு இருந்தனால அக்காவோட கடைக்கு அந்த சைடில் எல்லாமே மழை தண்ணி வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடைக்குள்ளேயே நடக்கிற அந்த பாதையிலுமே தண்ணி நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அக்கா பசங்க எல்லாமே கடைக்குள்ளேயே கப்பல் வந்துட்டு பேப்பர் கப்பல் செஞ்சு அதிலே விளையாண்டுட்டு இருந்தானுங்க உள்ளேயே. மழை பெஞ்சா நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.